வணக்கம் சீமான். அதாவது 15 வருஷமா அரசியல் இருக்கீங்கல்ல, ஒரு ஒன்றிய அரசோட இடஒதுக்கீடு என்ன, கல்வி வேலை வாய்ப்புக்கு மாநில அரசோட இடஒதுக்கீடு என்ன அப்படிங்கிற ஒரு அடிப்படையே தெரியாம இருக்கீங்களே சீமான். அது எப்படி நீங்க பேசையில சொல்றீங்க? ஆணைமுத்து போராடி மண்டல் கமிஷன் இடஒதுக்கீடு வாங்கி அதை ஜெயலலிதா பாதுகாத்தாரு அப்படின்னு சொல்றீங்கல்ல சீமான். சீமான், மண்டல் கமிஷன் 27% இடஒதுக்கீடுங்கிறது வேற, 69% இடஒதுக்கீடுங்கிறது வேற சீமான். இது கூட தெரியாத தற்குறியா இருக்கீங்களே. மண்டல் கமிஷன் கொடுத்தது என்ன தெரியுமா? அதாவது 1979 வாக்குல மண்டல் அவர தலைமையில, பிபி மண்டல் தலைமையில பிரதமரா இருந்த மொராஜி தேசாய் ஒரு கமிஷன் அமைக்கிறாரு. இது இடஒதுக்கீடு கல்வி வேலை வாய்ப்புக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு. அந்த கமிஷன் பரிந்துரையை 1980 டிசம்பர்ல கொடுக்குது. அத இந்திரா காந்தி அம்மையார் பாத்தீங்கன்னா தொடர்ந்து கிடப்புல போட்டுறாங்க. பல்வேறு கோரிக்கைகள் வந்தாலும் அந்த அம்மா கிடப்புல போட்டுறாங்க. 1989 திரும்ப முத்தமிழறிஞர் கலைஞர் ஆதரவு பெற்ற விபி சிங் இந்தியாவோட பிரதமர் ஆகிறார்ல, அப்பதான் 1990 ஓபிசி மக்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு புரியும்படி சொல்றேன், ஓபிசினா என்னன்னா தமிழ்நாட்டுல இருக்க பிசி எம்பிசி மக்களுக்கு அந்த 27% இடஒதுக்கீடு. அதன் மூலமா தான் இன்னைக்கு உனக்கு கப்பம் கட்டுறாருல அண்ணாமலை எல்லாம், அவங்க எல்லாம் அது மூலமா தான் அந்த இடஒதுக்கீடுல தான் வந்தாங்க சீமான். அந்த ஒன்றிய அரசோட இடஒதுக்கீடுங்கிறது 49.5%. அதாவது விபி சிங் கொடுத்த 27%, 15% தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கும், 7.5% பழங்குடியினருக்கும். அததான் ஒன்றிய அரசு பாத்தீங்கன்னா 49.5க்கு கொடுத்துட்டு இருக்கு. மாநில அரசு இடஒதுக்கீடுங்கிறது என்னன்னா 1969 முத்தமிழறிஞர் கலைஞர் சட்டநாதன் கமிஷன் போட்டு அதன் மூலமா பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு, தாழ்த்தப்பட்ட வகுப்புக்கு இடஒதுக்கீடு அதிகம் கொடுத்தாரு பாரு. 25% தான் அப்ப இருந்துச்சு. முத்தமிழறிஞர் கலைஞர் அதை முதல்ல 31% கொண்டு வந்தாரு. அதன் மூலமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தை எல்லாத்தையும் பிற்படுத்தப்பட்ட, அதே மாதிரி 1989 வன்னிய சமூகத்துக்குலாம் 20% மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் எல்லாம் சேர்த்தாரு. இததான் 9th ஷெட்யூல்ல 9வது அட்டவணையில வச்சு அம்மையார் ஜெயலலிதா நீங்க சொல்றீங்கல்ல அந்த பாதுகாக்கிறாங்க அப்படின்ற 9வது அட்டவணையில, அந்த 9வது அட்டவணையில 282 சட்டத்துக்கிட்ட இருக்கு. அதை எல்லாத்தையுமே மறுபரிசீலனை செஞ்சு அதை முடிச்சு விடணும் அப்படின்றதுக்காக தான் RSS பிஜேபி இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கு. நீங்க இப்ப அதுக்குதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க சீமான். அதாவது இது எதுவுமே தெரியாம, உங்களுக்கு தெரியாது பிரச்சனை இல்ல, உங்க பின்னாடி ஒரு 10 பேர் வர்றான்ல, அவனையும் முட்டா பேலால ஆக்குறீங்க. கேட்டா பாண்டியன் நெடுஞ்செழியன் காலத்துல இருந்து அப்படின்னு ஒரு பஞ்ச ஒண்ணு பேசி விட்டுறது. சீமான், தயவு செய்து ஏதாவது பத்திரிக்கை அல்லது புத்தகம், வரலாற்று ஆவணங்கள் ஏதாவது படிச்சுட்டு பேசுங்க சீமான். தமிழ்நாட்டு அரசியல்ல பெரியார விமர்சிச்சவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் அறிவாளியாவெல்லாம் இருந்திருக்கிறாங்க, விமர்சனம் பண்ணி இருக்கிறாங்க. பெரியார பத்தின சிந்தனையும் தமிழ்நாட்டை பத்தின வரலாறு எதுவுமே தெரியாம தற்குறித்தனமா பேசுற அரசியல்வாதி நீங்க தான் சீமான். திருந்துங்க. தந்தை பெரியார் அவர்களுடைய 1947 ஜூலை மாதம் தந்தை பெரியார் அவர்கள் சிங்கப்பூர் போனாங்க. அப்ப போறப்ப சிங்கப்பூர்ல ஆதித்தனார் ஐயா அவர்கள் பெரியார சந்திக்கிறாரு. சந்திச்சு இந்த மாதிரி ஐயா பெரியார்கிட்ட கேட்கிறாரு, நீங்க இந்த நாம் தமிழர்ன்ற பதத்தை உங்களுடைய ஏடுகள்ல பயன்படுத்துறீங்களே, அந்த நாம் தமிழர்ன்ற அந்த டேர்மை நான் பயன்படுத்திக்கலாமா, அது ஒரு இயக்கத்துக்காக நான் பயன்படுத்தலாமான்னு பெரியார்கிட்ட ஆதித்தனார் ஐயா கேட்கிறாங்க. அப்ப பெரியார் சொல்றாரு, தமிழர்களுக்காக கூடிய உழைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க, நீங்க தாராளமா நாம் தமிழர்ன்ற இந்த பதத்தை நீங்க எடுத்துக்கலாம், பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி, அடுத்தாப்புல அந்த நாம் தமிழர் கொடி இருக்கு பாருங்க, அதுக்கு ஐயா அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் விடுதலையில அதுக்கான விளக்கம் கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, மீனுங்கிறது வளத்தை குறிக்கிறதாகவும், புலிங்கிறது பாத்தீங்கன்னா துணிவை குறிப்பதாகவும், வில்லம்புங்கிறது ஆதி தமிழ் குடி என்பதை குறிப்பதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அததான் பாத்தீங்கன்னா ஆதித்தனார் ஐயாட்ட அவங்க உணர்த்தி கொடுத்தாங்க. இது இன்னைக்கு நம்ம நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறாங்கல்ல சீமானோட தம்பிகள், இவங்க யாருக்குமே இந்த வரலாறே தெரியாது. ஏன் இன்னும் சொல்ல போனா சீமானுக்கே இதெல்லாம் தெரியும். ஒரு ஆளுமே 145 கட்சி பெண்கள், பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு RSS காரன் ஒருத்தன் 142 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.